Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2025 காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஜியாகிரஃபி ரிலேட்டடான செஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் மான்சூன் அப்படின்ற டாப்பிக்கை டீட்டெயிலிங்காக பார்ப்போம். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஓவராலாக ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் போன செஷனில் இந்தியன் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான இந்தியன் ஃபிசியோகிராஃபி பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இந்த இந்தியன் ஃபிசியோகிராஃபியை அடிப்படையாக வச்சு நம்மளுடைய லொக்கேஷனும் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டும் எப்படி இன்டர்லிங்க் ஆகி இந்தியன் மான்சூனுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ என்னென்ன ரீசன்ஸ்னால இந்தியன் மான்சூன்ஸ் க்ரியேட் ஆகுது, ரைட்டா? ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்தியன் மான்சூன் க்ரியேட் ஆகிறதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்தியன் மான்சூன் எத்தனை டைப்ஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன்ன்றது. தென் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன்னால் எந்தெந்த ரீஜன்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. தென் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அல்லது ரெட்ரீட்டிங் மான்சூன் சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சூன்னால் என்ன டைப் ஆஃப் ரெயின்ஃபால் அண்ட் எந்த ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியாவில் வி ஆர் ரிசீவிங் ரெயின்ஃபால்ன்றது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மான்சூன் அப்படின்னால என்னது? சீஸ்னல் ரெயின்ஃபால். அப்போ சீஸ்னல் ரெயின்ஃபால்னாலே ஒரு பர்டிகுலரான டைமில் பர்டிகுலரான பார்ட் ஆஃப் தி இயரில் தான் இட் பிரிங்ஸ் ரெயின்ஃபால்ன்றது கன்சிடர் பண்ணிக்கணும். பருவமழைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது போன செஷன்ஸில் நம்ம ஈக்வட்டோரியல் ரீஜன் பார்த்துருந்தோம், அதே மாதிரி மெடிட்ரேனியன் ரீஜன் பார்த்துருந்தோம், தென் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் ரீஜன்ஸை பார்க்க போகும்போது இப்போ ஈக்வட்டோரியல் ரீஜன், தென் பிரிட்டிஷ் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்லாம் பார்த்தோம்னா த்ரூ அவுட் தி இயர் ரெயின்ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸில் கன்வெக்ஷனல் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் டியூ டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ஹியூமிடிட்டினால கன்வெக்ஷனல் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இயர்லாங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்டில் பார்த்தோம்னா வெஸ்டர்லீஸோட இன்ஃப்ளூயன்ஸும் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்லக்கூடிய கோல்டு கரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் கிவிங் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஓவர் தி என்டையர் பீரியட் ஆஃப் தி இயர்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகும். ஸோ அதை தான் ட்ராபிக்கல் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட்டுன்னே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ மான்சூன்ன்றது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியன் சப்கான்டினென்ட்டு, சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியா மாதிரியான ரீஜன்ஸுக்கு ட்ராபிக்கல் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட்ன்றது ஒரு காமன் டைப் ஆஃப் கிளைமேட். ஸோ அப்படி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இந்தியன் மான்சூனை ஆன்செட் ஆகிறதுக்கு, அதாவது அது ஆரம்பிக்கிறதுக்கு காரணங்கள்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மான்சூன் அப்படின்றது நமக்கு எந்த டைமில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சீசன்ஸை பார்த்தோம்னா 3 டைப்பாக பிரிப்போம். ஓகேவா? ஸோ நமக்கு சம்மர், ரெய்னி சீசன், தென் வின்டர் சீசன், ரைட்டா? இந்த ரெய்னி சீசனை தான் நம்ம மான்சூன் சீசன் சொல்கிறோம். ஸோ இந்த சம்மரும் வின்டரும் எதை அடிப்படையாக வச்சுருக்கோம்? இந்தியாவுடைய லொக்கேஷன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது 23.5 டிகிரி ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே இருக்கிறதுனால சன்னோடைய அப்பேரண்ட் மூமெண்ட் தான் எந்த டைப் ஆஃப் கிளைமேட்டை இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணும். ஸோ அப்போது 23.5 டிகிரிக்கு மேலே எக்ஸாக்டாக சன் ஓவர் ஹெட் ஆஃப் த சன் என்றைக்கு இருக்கும்? ஜூன் 21 அல்லது சம்மர் சால்ஸ்டைஸ். ஈக்வட்டாருக்கு மேலே எப்போ இருக்கும்? மார்ச் அண்டு செப்டம்பரில் இருக்கும். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேலே எப்போ இருக்கும்?
டிசம்பர் அப்போ இருக்கும். டிசம்பர் 22 வின்டர் சால்ஸ்டைஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது நார்தன் ஹெமிஸ்பியரில் ஜூன் 21 அப்போது சன்னோடைய மேக்ஸிமம் ரீச் ஆன ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேயும், டிசம்பர் 22 அப்போது சதர்ன் மோஸ்ட் மேக்ஸிமம் ரீச் ஆன ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேயும் சன் இருக்கிறத அடிப்படையாக வச்சு தான் இந்த சீஸ்னல் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போது கிட்டத்தட்ட இந்த மார்ச்சில் இருந்து டுவர்ட்ஸ் ஜூன் வரைக்கும் சன் வந்து நார்த்தை நோக்கி ட்ராவல் ஆகும். அப்போது மார்ச்சில் இருந்தே ஜூன் வரைக்கும் சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா வரைக்கும் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் சம்மர் சீசன், ரைட்டா? அதுக்கப்புறம் ஜூனில் இருந்து ரிவர்ஸில் சன்னு ரிட்டர்ன் ஆகும், சன்னோடைய டைரக்ட் ரேஸ் ரிட்டர்ன் ஆகும். செப்டம்பரில் எகெயின் ஈக்வட்டாருக்கு மேலே வரும். செப்டம்பரை தாண்டி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு போகும்போது வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் வின்டர் சீசன். ஸோ அப்போது லேட்டர் சம்மர்லேயும் ஏர்லி வின்டர்லேயும், வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய காலத்துலேயும் சம்மர் ஆரம்பித்ததுக்கு லேட்டர் காலத்துலேயும் இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கிறது தான் நம்ம மான்சூன்னு சொல்லலாம். அப்போது இந்த மான்சூன் அப்படின்ற இந்த ரெயின்ஃபாலுடைய ஆன்செட்டு மோஸ்ட்லி மே எண்டில் ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ மே எண்டில் ஆரம்பிக்கும். ஜூன் ஜூலையில் வந்துட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் இருக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்டில். செப்டம்பர் அக்டோபர் மந்தில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கும் டு சம் எக்ஸ்டென்ட் நவம்பர் வரைக்கும். தென் டிசம்பர் அண்டு ஜனவரி நமக்கு வந்து டிசம்பர் ஜனவரி அண்டு பிப்ரவரி வின்டர் இருக்கும். மார்ச் ஏப்ரல் மே வந்து நமக்கு சம்மர் இருக்கும். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து சம்மர், ரெய்னி சீசன் அண்டு வின்டர்ஸ் வந்து சீசனலி நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த மான்சூன் ஆன்செட் ஆகணும்னா, இந்த மான்சூன் க்ரியேட் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் அதுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது என்னது? ஐடிசிஎஸ்ன்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். ஓகேவா? இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். ஸோ நம்மளுடைய ப்ரெஷர் பெல்ட்ஸ்னுடைய லொக்கேஷனும் நமக்கு புரியணும். நார்மலாக இங்கே ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் இருக்கும். 0 டிகிரி ஈக்வட்டோருக்கு 5 டிகிரி மேலேயும் 5 டிகிரி கீழேயும். 30 to 35 டிகிரி, ஓகேவா? 30 to 35 டிகிரி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டு இன் போத் த ஹெமிஸ்பியர்ஸ் இருக்கும். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கும். 60 to 65 டிகிரி சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் இருக்கும். மேலே வந்து பார்த்தோம்னா போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கும். ரைட்டா? அப்போது சன்னோடைய அப்பேரண்ட் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் நார்த்தை நோக்கி வரப்போகும்போது இந்த என்டையர் ப்ரெஷர் பெல்ட்ஸுமே ஷிஃப்ட் ஆகும், நார்த் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது 30 to 35 டிகிரி இருக்கிறது இப்போ நார்த் வேர்ட் ஷிஃப்ட் ஆனிச்சுன்னா 35 to 40 டிகிரி இருக்கும். அப்போது ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே 30 to 35 டிகிரியில் இருக்கக்கூடிய சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட், நார்மலாக சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டு நம்மளுடைய ஹிமாலயாஸுக்கு கீழே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய லாட்டிடியூடினல் எக்ஸ்டென்ட்ன்றது 37 டிகிரி வரைக்கும் நம்மளுடைய நார்தன் எக்ஸ்டென்ட் இருக்கும். ஸோ அப்போ நார்மலாக சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டுன்றது நார்மல் கண்டிஷன்ஸில் ஹிமாலயாஸ்க்கு கீழே கிரேட் பிளெயின்ஸுக்கு மேலே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? இப்போது என்டையர் ப்ரெஷர் பெல்ட்டுமே நார்த்வர்ட் ஷிஃப்ட் ஆகும் டியூரிங் சம்மர். அப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்? இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் தி நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ். நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ். ஓகேவா? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸு நார்த் ஆஃப் ஹிமாலயாஸை நோக்கி நகரும். ஓகேவா? இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்ஸ் அப்படின்றது என்னது? இட் இஸ் அ லோ ப்ரெஷர் ட்ரஃப். லோ ப்ரெஷர் ட்ரஃப்.
இந்த ITCZ நார்மலாக எதன் அடிப்படையில் கிரியேட் ஆகும்? ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி வரக்கூடிய சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸும் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸும் ஒன்னோட ஒன்று கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல உருவாகக்கூடிய ஒரு லோ ப்ரெஷர் ஜோன் தான் இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன். இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன். ஸோ இந்த ITCZன்ற லோ ப்ரெஷர் ட்ரஃப் சன்னோடைய அப்பரண்ட் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் தி நார்த்னால நமக்கு சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டு நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ்க்கு போனதுக்கப்புறம் இந்த கிரேட் பிளைன் ரீஜன்ஸில் அல்லது டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் யூ கேன் அப்சர்வ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ITCZ. ITCZ வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நார்தர்ன் இந்தியன் பிளைன் ரீஜன்ஸில் சவுத் ஆஃப் ஹிமாலயாஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் யூ கேன் அப்சர்வ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் ட்ரஃப்னு சொல்லக்கூடிய ITCZ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனோட எக்ஸ்டென்ஷன் டில் டிபெட்டான் பிளாட்டியூ ரீஜன்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் ITCZ. ஓகேவா? ஸோ அப்போது இந்த வேரியேஷனால், அதாவது பொசிஷனிங் ஆஃப் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன்ஸ் ஓவர் தி கிரேட் பிளைன் ரீஜியன்ஸ் as well as shifting of subtropical high pressure belt towards the north of Himalayasனால என்னென்னலாம் நடக்கும்ன்றது டீட்டெயிலிங்காக பார்ப்போம். இப்போ இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டிஷனை பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போது என்ன ஆக ஆரம்பிக்குது? இதுதான் ஹிமாலயாஸ்னா ஹிமாலயாஸ்க்கு மேலே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இப்போது ஹிமாலயாஸுக்கு மேலே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்குது அப்படின்னா ஹிமாலயாஸுக்கு மேலே நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ் இப்போது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்குதுன்னா நார்மலாக சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டில் இருந்து என்ன விண்ட்ஸ் வரும்? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் டு ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட். ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி என்ன வரும்? ட்ரேட் விண்ட்ஸ். ஓகேவா? இந்த ட்ரேட் விண்ட்ஸ் என்ன விண்ட்ஸு? நார்த்து ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். இப்போ என்ன ஆக ஆரம்பிக்குது? இப்போது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் நார்த்தை நோக்கி ஷிஃப்ட் ஆகிறதுனால, அதாவது நார்த் ஆஃப் ஹிமாலயாஸை நோக்கி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் போகும்போது இந்த ரீஜன்லேருந்து வரக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ட்ரேட் விண்ட்ஸு இஸ் பிளாக்டு பை தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸு இஸ் பிளாக்டு பை தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். அப்போ இந்த ஹிமாலயாஸோட ப்ரெசன்ஸு நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸை இந்தியாவை நோக்கி வரவிடாமல் தடுக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்தியாவை நோக்கி வரவிடாமல் தடுக்குது. ஸோ அப்போது டியூரிங் திஸ் டைம் entire North India is not under the influence of northeast trade winds. Not under the influence of northeast trade winds ன்னு சொல்லலாமா? அப்போ northeast trade winds ஓடைய இன்ஃப்ளூயன்ஸில் இல்லைன்னா it is easy for the லோ ப்ரெஷர் ட்ரஃப், எது ITCZன்னு சொல்லக்கூடிய லோ ப்ரெஷர் ட்ரஃப் ஈஸியாக நார்த் ஆஃப் இந்தியா வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி சன் இங்கே இருக்குது. சன்னோடைய ப்ரெசன்ஸ்னாலேயே ஹை டெம்பரேச்சர் லோவஸ்ட் ப்ரெஷர் இந்தியாவுக்கு மேலே தான் இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி எங்கே இருக்கும்? தார் டெசர்ட் ரீஜன்ஸில் தான் இன்னும் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் லோவஸ்ட் ப்ரெஷர் இருக்கும். அதோடு சேர்ந்து ITCZோடைய பொசிஷனிங்கும் கிரேட் பிளைன் ரீஜன்ஸில் சவுத் ஆஃப் ஹிமாலயாஸ்க்கு மேலே இருக்கிறதுனால இது ஒரு லோ ப்ரெஷர் ட்ரஃபாக, லோ ப்ரெஷர் ட்ரஃப். அதனால் இந்த ரீஜனை நோக்கி விண்ட்ஸு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இது ஒரு லோ ப்ரெஷர் ரீஜன்ஸ். ஆப்வியஸ்லி ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்னால ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்ட் மூவ்மெண்ட் இருக்குமா? அப்போ இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் அதோடு சேர்த்து லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் ஓவர் தி தார் டெசர்ட் ரீஜன்ஸ் அண்ட் தி டிபெட்டான் பிளாட்டியூ ரீஜன்ஸ், இங்கே எல்லாமே லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து
it is attracting the wind towards it. அப்போ எங்கே இருந்து அந்த விண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிளியராகவே தெரியும். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் எப்படி நார்தன் ஹெமிஸ்பியர்லேயும் இருக்கோ அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் இருக்குமா? நார்மலாக 30 to 35 டிகிரி லாட்டிடியூடில் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கும். இப்போ என்டையர் ப்ரெஷர் பெல்ட்ஸுமே நார்த் வேர்டு ஒரு 5 டிகிரி ஷிஃப்ட் ஆகிறதுனால இங்கே சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் ஒரு 5 டிகிரி மேலே ஷிஃப்ட் ஆகுமா? அப்படின்னா ஷிஃப்ட் ஆனிச்சுன்னா இங்கே வருமா? இந்த இடத்துல சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இப்போ ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் அதை தான் ஹைன்றது இண்டிகேட் பண்ணுது. சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட், ஹை ப்ரெஷர் ஓவர் தி சவுத் இந்தியன் ஓஷன். அதுலேயும் எஸ்பெஷலி மடகாஸ்கருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை மஸ்கரின் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. மஸ்கரின் ஐலண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் ரீஜியன், மஸ்கரின் ஹை, மஸ்கரின் ஹை. ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க, சவுத் இந்தியன் ஓஷன் பகுதிகளில் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்குது. ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டோடு அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ட் ஜோன்ஸ் இப்போ எங்கே இருக்குது? டுவர்ட்ஸ் தி நார்த் இந்தியா ரீஜன்ஸில் இருக்குது. இடைப்பட்ட பகுதிகளில் எந்த ப்ரெஷர் பெல்ட்டும் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டுன்ற ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ்ன்ற லோ ப்ரெஷர் ரீஜனை நோக்கி விண்டு மூவ் ஆகுமா? ஏன்னா அதுதான் லோ ப்ரெஷர், இங்கே கீழே ஹை ப்ரெஷர். அப்படி மூவ் ஆகக்கூடிய விண்டு இப்போ சவுத் இந்தியன் ஓஷனில் தான் இருக்குது. சவுத் இந்தியன் ஓஷனில் தான் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்குது. அங்கே இருந்து விண்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ட் ஜோன்ஸ் அல்லது லோ ப்ரெஷர் ஜோன். அப்படி மூவ் ஆக போகும்போது இந்த பகுதி என்னது? இது ஈக்வெட்டார். ஈக்வெட்டார். அப்போது ஈக்வெட்டார் வரைக்கும் இந்த விண்டு மூவ் ஆக போகும்போது எனி மூவிங் ஆப்ஜெக்ட், விண்டாக இருந்தாலும் ஓஷன் கரண்ட்டாக இருந்தாலும் அது எந்த ஃபோர்ஸ்னால அஃபெக்ட் ஆகும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். கொரியாலிஸ் ஃபோர்ஸ். கொரியாலிஸ் ஃபோர்ஸ். இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸு நார்தன் ஹெமிஸ்பியராக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடும், சதர்ன் ஹெமிஸ்பியராக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒரு மூவிங் விண்டை வந்து டீவியேட் பண்ணுமா? அப்போது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர் மஸ்கரின் ஹையில் இருந்து ஈக்வெட்டார் வரைக்கும் ஒரு விண்டு மூவ் ஆகுதுன்னா இந்த விண்டு வந்து டுவோர்ட்ஸ் இட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆகுமா? டுவோர்ட்ஸ் இட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆகுமா? டியூ டு தி கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகி போகிற விண்டு தான் இந்த விண்ட்ஸு ஹை ப்ரெஷர்லேருந்து. ஆனால் இது ஈக்வெட்டாரம் வரைக்கும் மட்டும் போகிறது கிடையாது. ஈக்வெட்டாரையும் தாண்டி இப்போ லோவஸ்ட் ப்ரெஷர் எங்கே இருக்குது? ஐடிசிஇசட்டோடைய நார்தன் இந்தியன் பகுதிகளில் இருக்குது. அப்போ ஈக்வெட்டாரை தாண்டினதுக்கப்புறம் இப்போ இட் இஸ் என்டரிங் இன் டு தி நார்தன் ஹெமிஸ்பியர். அப்போ நார்தன் ஹெமிஸ்பியர் எந்த ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும்? ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ அந்த விண்டே ஈக்வெட்டாரை தாண்டினதுக்கப்புறம் எந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுது? டுவர்ட்ஸ் இட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விண்டு எங்கே இருந்து வருதோ அதை பொறுத்து தானே ஒரு விண்டோடைய ஆரிஜினேஷன் பாயிண்ட்டு அல்லது சோர்ஸை பொறுத்து தானே அதனோட டைரக்ஷனை நம்ம சொல்லுவோம். ஈஸ்டர்லீஸ் அப்படின்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போகிறது, வெஸ்டர்லீஸ்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு போகிறது. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விண்ட்ஸு எந்த டைரக்ஷன்லேருந்து வருது? சவுத்தில் இருந்தும், ரைட்டா, வெஸ்ட்டில் இருந்தும் வருது. சவுத்தில் இருந்து வெஸ்ட்ல இருந்து வருது. அப்படி வரக்கூடிய இந்த விண்ட்ஸை தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். புரியுதா? ஸோ அப்போது என்னென்ன கண்டிஷன்ஸு? presence of direct rays of sunlight over the Tropic of Cancer region, shifting of subtropical high pressure belt towards the north of Himalayas. India is devoid of the influence of northeast trade winds. Shifting of intertropical convergence zones towards the north of northern plain regions. Okay, va.
movement of the winds from subtropical high pressure belt in the South Indian Ocean regions in the name of Mascarene High. In the towards equator வர வரைக்கும் it is moving in southeasterly direction. After crossing the equator it is moving in the form of southwesterly directions. அப்ப இந்த கண்டிஷன்ஸ்லாம் தான் சேர்ந்து நமக்கு என்னவா மாறுது, சவுத் வெஸ்ட் மான்சூன்ன்றது ஆன்செட் ஆகிறதுக்கும் அந்த விண்ட்ஸ் வந்து இந்தியாவை நோக்கி வரதுக்கும் இந்த கண்டிஷன்ஸில் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அப்போ இந்த டைரக்ஷன் ஆர் டிஃப்ளெக்ஷனுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது கொரியாலிஸ் ஃபோர்ஸ், ரைட்டா? ஸோ இப்படி வரக்கூடிய இந்த மான்சூன் விண்ட்ஸ், ஓகேவா, மான்சூன் விண்ட்ஸ் is bifurcating into two branches, Arabian Sea branch and Bay of Bengal branch. Arabian Sea branch and Bay of Bengal branch. ஏன்னா லேண்டை விட ஓஷனில் விண்டோட மூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தராக அப்டக்கல்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டு பிரான்ச்சஸாக பிரிய ஆரம்பிக்கும், அரேபியன் சி பிரான்ச் அண்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை கடந்து போக முடியாது. ஏன்னா இங்கே இது பிரசன்ஸ் ஆஃப் அரக்கன் யோமா அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி ஹிமாலயாஸ் மவுண்டன் செயின்ஸோடைய எக்ஸ்டென்ஷனாக மியான்மர் ரீஜன்ஸில் அரக்கன் யோமா மவுண்டன்ஸ் இருக்கும். இந்த அரக்கன் யோமா மவுண்டன்ஸ் இஸ் டிஃப்ளெக்டிங் தி விண்ட்ஸ் டுவோர்ட்ஸ் தி இன்டீரியர் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போது நார்த் ஈஸ்டனுக்கு ஒரு பிரான்ச்சஸும் டுவோர்ட்ஸ் இந்தியாவை நோக்கி ஒரு பிரான்ச்சஸும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சோடைய விண்ட்ஸு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அரேபியன் சி பிரான்ச் வந்து டுவோர்ட்ஸ் இந்தியாவை நோக்கி இந்த டைரெக்ஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு விண்ட்ஸும் இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன் தான் தார் டெசர்ட் பகுதிகளில் தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரெஷர் இருக்கும். அப்போ இந்தியாவுக்குள்ளார மூவ் ஆகக்கூடிய எந்த விண்ட்ஸும் டுவோர்ட்ஸ் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்படி வரக்கூடிய இந்த விண்ட்ஸு எந்தெந்த ரீஜன்ஸில் எப்படி ரெயின்ஃபால்ஸை ப்ரொவைட் பண்ணுதுன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அப்போது ஒரு மான்சூன் ஆன்செட் ஆகிறதுக்கு, ஒரு மான்சூன் உருவாகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபேவரபுளாக இருக்குன்றதை நம்ம இதை வச்சு கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஐடிசிஇசட்டோட ப்ரெசன்ஸு நார்தன் ஹிமாலயாஸோட நார்த்தை நோக்கி போகக்கூடிய சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸு இதெல்லாமே சேர்த்து அரேபியன் சி பிரான்ச்சையும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சையும் இந்தியாவை நோக்கி வர வைக்குதுன்றதை நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ இந்த அரேபியன் சி பிரான்ச் இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் இந்தியா அண்ட் இட் இஸ் பொசிஷனிங் இட் செல்ஃப் பர்பண்டிகுலர் டு தி வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துல நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? ஈஸ்டர்ன் காட்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸு ஈஸ்டர்ன் காட்ஸு மீட் ஆகக்கூடிய பகுதி தான் நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், நீல்கிரிஸ்ன்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போது அரேபியன் சி பிரான்ச் இந்த இடத்துல என்ன மவுண்டன் சிஸ்டம்? ஆரவள்ளி மவுண்டன் சிஸ்டம்ஸ். ஸோ ஆரவள்ளி மவுண்டன் சிஸ்டம்ஸு வெஸ்டர்ன் காட்ஸு ஈஸ்டர்ன் காட்ஸ் இதெல்லாம் தான் மேஜரானது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும்? காரோ, காசி அண்டு ஜெயிந்தியா, நாகா, பட்காய்பம் அண்டு லுஷாய் ஹில்ஸ். இந்த பகுதி ஃபுல்லாக ஹிமாலயாஸோடைய எக்ஸ்டென்ஷன். இப்படி தானே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அப்போது ஹிமாலயாஸோடைய ப்ரெசன்ஸு இந்த மான்சூன் பீரிங் விண்ட்ஸை ஹிமாலயாஸை தாண்டி போக வைக்காது. சவுத் வெஸ்ட்டு மான்சூனுடைய பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை, அதே மாதிரி அரேபியன் சி பிரான்ச்சு டுவோர்ட்ஸ் இந்தியா நோக்கி வரப்போகும்போது இட் இஸ் ஹிட்டிங் பர்பண்டிகுலர் டு தி வெஸ்டர்ன் காட்ஸ். கரெக்டாக? இட் இஸ் ஹிட்டிங் பர்பண்டிகுலர் டு தி வெஸ்டர்ன் காட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு மவுண்டெயின் இருக்குன்னா அந்த மவுண்டெயினை நோக்கி வரக்கூடிய விண்டு, அதுவும் ஓஷன்லேருந்து வரக்கூடிய விண்டு மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மவுண்டெயினுக்கு மேலே இந்த விண்ட்வேர்ட் சைடில் இது ரைஸ் ஆக ஆரம்பிக்குமா? புரியுது என்ன சொல்கிறேன்றது? ரைஸ் ஆக ஆரம்பிக்குமா? அப்படி ரைஸ் ஆகக்கூடிய இந்த விண்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம், அனபாட்டிக் விண்டு. அப்போ விண்ட்வேர்டு சைடு, வெஸ்டர்ன் சைடு ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸில் இந்த மாய்ஸ்சர் பீரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸு is rising above the slopes of western Ghats. என்ன type of rainfall? Orographic rainfall. Orographic rainfall. புரியுதா? அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கோ
அவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த அரேபியன் சி பிரான்ச் வந்து நமக்கு பர்பண்டிகுலராக வெஸ்டர்ன் காட்ஸ் மேலே ஹிட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் மேலே ரைஸ் ஆக கண்டென்சேஷன் பாயிண்ட் அப்படின்றது ரீச் ஆக போகும்போது precipitation மூலிமா ரெயின்ஃபால் நடக்கும். ஓகேவா? ஸோ கண்டென்சேஷன் பாயிண்ட்டு எந்த அடிப்படையில் ரீச் ஆகும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஹைட்டு ரைஸ் ஆக டெம்பரேச்சர் குறையும். டெம்பரேச்சர் குறையிறதுனால மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். Once it reaches 100%, the moisture holding capacity is saturated now. அந்த particular temperatureல condensation நடக்கும். அந்த condensation rainfall வந்துச்சுன்னா அதை precipitation னு சொல்லுவோம். Precipitation in the form of rainfall. அந்த rainfall தான் orographic rainfall னு சொல்றோம். கரெக்டா? ஸோ அப்போது வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் நமக்கு ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் இருக்கும். அதே விண்டு இப்போ இந்த சைடு இறங்க போகும்போது என்ன விண்டாக இருக்கும்? கெட்டபேட்டிக் விண்டாக இருக்கும், ட்ரை விண்டாக இருக்கும். ட்ரை விண்டாக லீவர்ட் சைடு இருக்கும். இது விண்ட்வர்ட் சைடு, இது லீவர்ட் சைடு. கெட்டபேட்டிக் விண்டாக ட்ரை விண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போது ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்கும். வெஸ்டர்ன் சைட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் குட் ரெயின்ஃபால் இருக்கும், வெரி குட் ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ அப்போது வெஸ்டர்ன் காட்ஸை தாண்டிட்டா இதே அரேபியன் சி பிரான்ச்சு இப்போது இங்கே என்ன இருக்குது? ஆரவள்ளி ரேஞ்சஸுக்கு எப்படி போகுது? பேரலாக போகுது. வெஸ்டர்ன் காட்ஸுக்கு பர்பண்டிகுலராக வந்து ஹிட் பண்ணது இப்போது ஆரவள்ளி ரேஞ்சஸ்க்கு பேரலாக போகுது. அப்போ பேரலாக ஒரு மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் ஒரு மவுண்டெயின்ஸுக்கு நோக்கி போணுச்சுன்னா அங்கே அசெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? இருக்காது. அப்போது கண்டென்சேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த இடத்துல ரெயின்ஃபால் க்ரியேட் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் எதுவுமே ஹெல்ப் பண்ணாத காரணத்தினாலையும் இது ஆல்ரெடி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டோடைய பொசிஷனிங்கில் இருக்கிறதுனாலையும் இந்த சைடு ஃபுல்லாக கான்டினென்டாலிட்டி பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான்னு சொல்லக்கூடிய கான்டினென்டல் ரீஜன்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த ரீஜன்ஸில் என்னவா இருக்கும்? நம்மளுடைய தார் டெசர்ட்ஸ், அதாவது மோஸ்ட் அரீடு ரீஜியனாக தார் டெசர்ட் ரீஜன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி அரேபியன் சி பிரான்ச்னால நமக்கு என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸோடைய வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸில் யூ கேன் ரிசீவ் ரெயின்ஃபால். ஓகேவா? அதே வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் நம்மளுடைய கோரமண்டல் கோஸ்ட் அல்லது உட்கால் கோஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸில் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்ன்றது எப்படி போகுது? பேரலாக தான் போகும். ஸோ அப்போது அதுலேயும் எஸ்பெஷலி கோரமண்டல் கோஸ்ட், இந்த என்டையர் கோரமண்டல் கோஸ்ட்டுக்குமே இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு பேரலாக போகிறதுனால during southwest monsoon Tamil Nadu receives very low rainfall over the Coromandel coastal region. Okay, comparatively low rainfall தான் during the southwest monsoon அப்போ Coromandel coastல receive ஆகும். ஏன்னா moisture bearing winds is running parallel to the coast. ஓகேவா? தென் இன்னொன்று என்ன பார்த்துருந்தோம்? இங்கே இருக்கக்கூடிய அரக்கன் யோமாவுடைய ப்ரெசன்ஸ்னால these winds are deviating towards the interior regions of India. அப்போது இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய காரோ, காசி அண்ட் ஜெயந்தியால், நாகா, பட்காய், பம்லுஷாய் இந்த மாதிரியான மவுண்டெயின்ஸ் அண்ட் ஹில்ஸ் என்ன பண்ணும்னா இந்த மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸுக்கு இது வந்து பிளாக் பண்ணி நிறுத்துமா? வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி இது பிளாக் பண்ணி நிறுத்துமா? அப்போ என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் தீஸ் ஹில்லி லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த காரோ, காசி, ஜெயந்தியா, பட்காய்பம், நாகா, லுஷான்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ரீஜனில் வந்து பார்த்தோம்னா ஃபனல் ஷேப்டு
ரீஜனாக இருக்கிறதுனால இந்த மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ் வந்து இந்த இடத்துலையே லாக் ஆகி அங்கேயே பிளாக் ஆகிடும். அப்போ அங்கேயே லாக் ஆகிறதுனால கண்டினியூஸாக மாய்ஸ்சர் ப்ரெசன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். திஸ் லெட் டு தி ரிசல்டன்ட் ஆஃப் 24 hours of rainfall in the Mars syndrome region. Mars syndrome region and செரப்புஞ்சி ரீஜன். உலகத்திலேயே அதிகமான ரெயின்ஃபாலை 24 hours ரிசீவ் பண்ணக்கூடிய இரண்டு பகுதிகள் மாஸ் சிண்ட்ரோம் அண்ட் செரப்புஞ்சி ரீஜியன்ஸ் இன் தி மேகாலயா. ஓகேவா? ஸோ என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்லேயும் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ ரிசீவ் ஆகும். இங்கே இருந்து டுவோர்ட்ஸ் தார் டெசர்ட்டை நோக்கி போக 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 இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சே வீக்கன் ஆயிட், அதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு ரெயின்ஃபால் ஈஸ்டில் இருந்து வெஸ்ட்டை நோக்கி போக போகும்போது ரெயின்ஃபால் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்டு. ரெயின்ஃபால் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்டு. ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்னால கோரமண்டல் கோஸ்ட்டுக்கு ரெயின்ஃபால் வரலன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே சமயத்தில் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் ஏன் ரெயின்ஃபால் ரிசீவ் ஆகுதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த ரீஜன் இருக்குல்ல, எஸ்பெஷலி உட்கால் பிரைன் ரீஜன்ஸ், இந்த ஒடிசாவுடைய கோஸ்டல் பகுதிகளில் அங்கே மட்டும் இட் இஸ் ரிசீவிங் ரெயின்ஃபால் டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அதுக்கு எது ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ நமக்கு ரெண்டு ஜெட் ஸ்ட்ரீம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரெஷர் பெல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு முக்கியமான ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்துருந்தோம். என்னென்ன? சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அண்டு சப்போலார் அல்லது போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ன்றது எக்ஸாக்டாக எங்கே இருக்கும்? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கக்கூடிய 30 to 35 டிகிரி லேட்டிடியூடினல் பொசிஷனுக்கு எக்ஸாக்டாக மேலே ஹையர் ஆல்டிடியூடினல் பகுதிக்கான ட்ரோபோபாஸ் பகுதியில், ஓகேவா, ட்ரோபோபாஸ் பகுதியில் யூ கேன் அப்சர்வ் தி சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ட்ரோபோபாஸ் பகுதிகளில் சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமும் இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷரோட ஷிஃப்ட்னால இட் இஸ் ஆல்சோ ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் தி நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ். North of Himalayas during the southwest monsoon. So subtropical high pressure belt ஓட சேர்த்து இந்த subtropical westerly jet streams ரெண்டுமே தான் நகர்ந்து மேலே போகும், நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ் நோக்கி போகும். அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் subtropical westerly jet streams என்ன இன்னொரு விஷயத்துக்கு வழிவகுக்கும்னா, எப்படி ITCZ வந்து நமக்கு வந்து லோ ப்ரெஷர் ட்ரஃப் வந்து ஓவர் தி கிரேட் இண்டியன் பிளெயின்ஸுக்கு டியூரிங் தி மான்சூன் சீசன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னு ஒன்று இருக்கும். ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் பேர் என்னது? ஈஸ்டர்லி. அப்போனா ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம். ரெண்டு முக்கியமான ஜெட் ஸ்ட்ரீமுமே வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் ஆகும், பட் ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் இருக்குது. அதுதான் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். இந்த ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் நார்மலாக இந்தியன் ஓஷனுக்கு மேலே இருக்கிறது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே நார்த்வர்ட் ஷிஃப்ட் ஆகிறதுனால இந்த ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் நார்த்வர்ட் ஷிஃப்ட் ஆகுமா? அப்போ டியூரிங் தி மான்சூன் டைமு இந்த ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெனின்சுலர் ரீஜனுக்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பெனின்சுலர் ரீஜன்ஸ்க்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். அப்போ இந்த பெனின்சுலர் ரீஜனை நோக்கி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். அப்போது கோரமண்டல் கோஸ்ட்டுக்கு பேரலாக போயிட்டு இருந்த இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு இப்போ இந்த ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸை கடந்து தானே மேலே போய் ஆகணும். ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸை கடந்து தானே மேலே போய் ஆகணும்.
அப்போ இதை கடந்து போகும்போது இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால இந்த விண்ட் மூவ்மெண்ட் எங்கேருந்து எங்கே ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சோடைய ஒரு பகுதியை இட்டு டேக்ஸ் டுவர்ட்ஸ் தி இன்டீரியர் ஆஃப் இந்தியா. அப்போ டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ப்ரெசன்ஸு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சில் இருந்து மாய்ஸ்சர் பியரிங் பிரின்ஸை எடுத்துட்டு இன்டீரியர் ஆஃப் தி இந்தியாவுக்கு கொண்டு போகும், எஸ்பெஷலி சென்ட்ரல் இந்தியன் ரீஜியன்ஸ். இந்த சென்ட்ரல் இந்தியன் ரீஜியன்ஸில் வி ஆர் ஹேவிங் சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். கரெக்டாக போன செஷன்ஸில் பார்த்துருந்தோம். சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ் கொஞ்சம் எலிவேட்டட் போர்ஷன்ஸாக இருக்கும். அப்போது வெஸ்டர்ன் காட்ஸ் அளவுக்கு ஹைட் இல்லைனாலும் இந்த எலிவேட்டட் போர்ஷன்ஸில் யூ கேன் அப்சர்வ் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், எஸ்பெஷலி சத்தீஸ்கர் மாதிரியான பகுதிகளில், ஒடிசா கோஸ்டல் பகுதிகள்லையும் இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால யூ கேன் அப்சர்வ் ரெயின்ஃபால். ஸோ கோரமண்டல் கோஸ்டலில் ரெயின்ஃபால் கம்மியாக இருந்தாலும் உட்கால் கோஸ்டல் பகுதிகளில் யூ கேன் அப்சர்வ் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன், டியூ டு விச் இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால. இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட பொசிஷன் இந்தியாவுக்கு மேலே எப்போ மட்டும்தான் இருக்கும்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ மட்டும்தான் இருக்கும். திரும்ப ரெட்ரீட் ஆக போகும்போது எகெயின் இது கோஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் ஓவர் தி இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ். அப்போ டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ப்ரெசன்ஸு ஈஸ்டர்ன் அல்லது சென்ட்ரல் போர்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் ரெயின்ஃபாலை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து முக்கியமான ரீசன்ஸ் ஃபார் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா? ஸோ இது டுவோர்ட்ஸ் இந்த பகுதிகளில் நமக்கு ஹிமாலயாஸை தாண்டி இங்கே டிரான்ஸ் ஹிமாலயன் பகுதிகளில் ரெயின்ஃபாலே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் கடந்து போகிறதுக்கு முடியாது. அவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்போது அதனால் மாய்ச்சரை ஹோல்ட் பண்ணியிருக்கவும் முடியாது, ட்ரை ஏராக தான் போயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த அரேபியன் சி பிரான்ச்சும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் நியர் டு தி பஞ்சாப், ஹரியானா அண்டு டெல்லி ரீஜன்ஸில் ஒன்றோட ஒன்று கன்வர்ஜ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் சவுத் வெஸ்ட் மான்சூனை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே எப்போலேருந்து எப்போ நடக்கும்? ஜூன் அப்போ எக்ஸாக்டாக ஜூன் 21 அப்போ இது வந்து ப்ராப்பராக பொசிஷனிங் ஆகிருக்கும். அப்போ எகெயின் ஜூன் 21லேருந்து சன் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் டுவோர்ட்ஸ் தி சதர்ன் ரீஜன்ஸ் நடக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ரெஷர் பெல்ட்ஸுமே பழையபடி அதனோட ஒரிஜினல் பொசிஷனை நோக்கி கீழே நகர ஆரம்பிக்குமா? அப்போ அதோட சேர்த்து என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஐடிசிஇசட்டும் கீழே நகர ஆரம்பிக்குமா? இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் சவுத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குமா? சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் சவுத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குமா? அப்போது சவுத் ஆஃப் ஹிமாலயாஸ், அதாவது கிரேட் பிளேன் ரீஜன்ஸ்க்கு அகெயின் இட் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்படி ரிட்டன் வரக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்லாம் தான் ரெட்ரீட்டிங் மான்சூன் அல்லது ரிவர்சல் மான்சூன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஓகேவா? நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட வின்டர் நெருங்குற டைமில் வந்து பார்த்தோம்னா ஐடிசிஇசட் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஐடிசிஇசட் இஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் சவுத் வந்து இப்போ ஈக்வட்டரை தாண்டி கீழே போக ஆரம்பிச்சிருக்கும் டியூரிங் தி டிசம்பர் டைம். அப்போது இந்த ஐடிசிஇசட் கீழே நோக்கி வர சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டு இப்போ ஒரிஜினலி இட் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். அதோடு சேர்த்து இதனுடைய ஹையர் ஆல்டிடியூடல் பொசிஷன் என்ன இருக்கும்? சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம், சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். அப்போது எந்த பகுதியில் லோ ப்ரெஷர் ட்ரஃப் இருந்ததோ இப்போ அந்த பகுதியில் ஹை ப்ரெஷர் ரீஜனான சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கும். அப்போ எகெயின் இப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டு ஹிமாலயாஸ்க்கு கீழே வந்துருச்சுன்னா இங்கே எகெயின் இப்போ ஹிமாலயாஸ்க்கு கீழே வந்ததுனால இங்கே என்ன விண்ட்ஸ் ஃப்ளோ ஆகும்? நார்த் ஈஸ்ட்டு ட்ரேட் விண்ட்ஸு எகெயின் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் சொல்லலாமா? இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸும் அங்கே இருந்து ரெட்ரீட் ஆகக்கூடிய மான்சூன் பியரிங் விண்ட்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். அதனால தான் இது நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்ற பேரில் இந்த விண்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ லோ ப்ரெஷர்ன்றது கீழே இருக்குது. அப்போ இதை நோக்கி விண்டு மூவ் ஆக ஆரம்பிக்குமா?
இது மூவ் ஆக ஆரம்பிக்கக்கூடிய இந்த டைரக்ஷனை தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். அப்போ அதுதான் ரெட்ரீட்டிங் மான்சூன் விண்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஐடிசிஇசட்டோட பொசிஷன் ஒவ்வொரு பகுதியிலையும் இப்படி குறைஞ்சி வர வந்துட்டு ஃபைனலாக ஈக்குவேட்டாரை தாண்டி டிசம்பர் அப்போ போயிருக்கும். அப்போ லேட்டர் செப்டம்பர், அக்டோபர் அல்லது நவம்பர் பகுதிகள் ஐடிசிஇசட்டோட பொசிஷன் பெனின்சுலார் இந்தியா அல்லது சவுத் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்க போகும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் உருவாகுன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போது நார்த் ஈஸ்ட் மான்சூன், இப்போது இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சூன் எல்லாமே என்னவா இருக்கும்? ட்ரை விண்ட்ஸாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் மூவிங் ஓவர் தி கான்டினென்டல் ரீஜியன். லேண்டில் இருந்து டுவர்ட்ஸ் ஓஷனை நோக்கி போகக்கூடிய விண்ட்ஸாக இருக்கும். அதே சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் ஓஷன்லேருந்து லேண்டை நோக்கி வந்த விண்ட்ஸாக இருக்கும். அதே விண்டு இங்கே பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சில் வரப்போகும்போது மாய்ஸ்ட் விண்டாக இருக்கும். ஏன்னா பே ஆஃப் பெங்கால் ஓஷன் ரீஜன்ஸில் வரப்போகிற மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸாக இருக்கும். அப்போ இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சில் மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸாக வரப்போகும்போது இஃப் சப்போஸ் டியூரிங் தி அக்டோபர் ஐடிசிஇசட்டோட பொசிஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐடிசிஇசட்டோட பொசிஷன் இப்படி இருக்குதுன்னா ஐடிசிஇசட் இஸ் அ லோ ப்ரெஷர் ட்ரஃப் ரீஜியன். நமக்கு ஏற்கனவே தெரியும் லோ ப்ரெஷர் ட்ரஃப் ரீஜியன்ஸ். அப்போ லோ ப்ரெஷர் ரீஜியனை நோக்கி இந்த மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் உள்ளே வந்துட்டே இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லோ ப்ரெஷர் ரீஜன்ஸ்குள்ளார வரப்போகும்போது லோ ப்ரெஷர் இருக்குது, மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் இருக்குது. என்ன ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும்? இட் இஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ன்றதுனால இந்த மூவிங் விண்ட்ஸ் இஸ் ஆல்சோ டிஃப்ளக்டிங் பை தி கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அப்போ இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸோடைய ரிசல்டன்ட்னால நமக்கு என்ன நடக்க ஆரம்பிக்கும்? ஆட்டோமேட்டிக்காக சர்க்குலேஷன் நடக்க ஆரம்பிக்கும். இப்படி வரக்கூடிய இந்த விண்ட்ஸு இந்த லோ ப்ரெஷர் ரீஜன்ஸில் நமக்கு உள்ளே வரப்போகும்போது ஒரு லோ ப்ரெஷர் இருக்குது. ஓகேவா? ஒரு லோ ப்ரெஷர் இருக்குது, வெளியிலேருந்து வரக்கூடியது ஹை ப்ரெஷராக இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக லோ ப்ரெஷரை நோக்கி வரக்கூடிய விண்ட்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும்? ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நார்தர்ன் ஹெமிஸ்பியராக இருக்கிறதுனால ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் எந்த சைடு? டுவோர்ட்ஸ் லோ ப்ரெஷர் ரீஜனை நோக்கி திரும்ப அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இதனோட ரிசல்டண்ட்டாக ரைட் ஹேண்ட் சைட் கொரியாலிஸ் ஃபோர்ஸோட டிஃப்ளெக்ஷனும் டுவோர்ட்ஸ் தி இன்டீரியர் நோக்கி ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இதனோட ரிசல்டண்ட்டாக ஒரு சர்க்குலேஷன் ஏற்படுமா? அந்த சர்க்குலேஷன் தான் என்னது? நமக்கு சைக்ளோனிக் சர்க்குலேஷன். சைக்ளோன்ஸ்னு ஒன்று உருவாகிறதுக்கு எதெல்லாம் அடிப்படையான காரணங்களாக இருக்கணும்? சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் ஆர் எபவ் இருக்கணும். ஒரு வார்டெக்ஸ், ஒரு சர்க்குலேஷனுக்கான கண்டிஷன்ஸ் உருவாகி இருக்கணும். ஹை அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும், எஸ்பெஷலி ஓவர் தி ஓஷனிக் ரீஜன்ஸில். நமக்கு டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஓவர் தி ஓஷனிக் ரீஜன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதே டெம்பரேட் சைக்ளோன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்? லேண்ட்லேயும் ஃபார்ம் ஆகும், ஓஷன்லேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ எந்த ஃப்ரான்டோஜெனசிஸ் நடக்க போகும்போது டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃப்ரான்ஸில் எந்த பர்டிகுலர் ஃப்ராண்ட் டைப்பு இருக்கக்கூடிய ரீஜனில் டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஆரிஜின் ஆகுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் தான். ஸோ அப்போது இந்த ரீஜன் அப்போது நமக்கு டுவோர்ட்ஸ் எண்ட் ஆஃப் அக்டோபரில் அல்லது நவம்பர் ரீஜன்ஸில் இந்த ஐடிசிஸோட பொசிஷன் இப்படி இருக்கிறதுனால எஸ்பெஷலி அந்தமான் அண்ட் நிக்கோபார் பகுதிகளில் நமக்கு ஐலாண்டா, அந்தமான் அண்ட் நிக்கோபார்ன்றது ஐலாண்டா, வென் ஐலாண்ட் இஸ் சரவுண்டட் பை வாட்டர்னா ஹை டெம்பரேச்சர். ஓகேவா? ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதி சரவுண்டட் பை லோ டெம்பரேச்சராக இருக்குமா? அப்போது லோ ப்ரெஷரு, ஹை ப்ரெஷர் அவுட் சைட். அப்போ லோ ப்ரெஷர் சரவுண்டட் பை ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய பகுதிகளாக இது இருக்குமா?
இந்த லோ ப்ரெஷர் சரவுண்டட் பை ஹை ப்ரெஷர் பகுதிகளில் மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸான நார்த் ஈஸ்ட் விண்ட்ஸ் வரப்போகும்போது இதுக்கு மேலே ஐடிசிஸோட பொசிஷனும் நமக்கு ஐடிசிஸோட பொசிஷனும் ஃபாலோ ஆக போகும்போது Andaman and Nicobar regions provides an ideal conditions for the origination of cyclones. ஏன்னா சைக்ளோன்ஸ் உருவாகிறதுக்கான எல்லா ஐடியல் கண்டிஷன்ஸும் அந்தமான் பகுதிகளில் இருக்கும். இதை தான் நம்ம கூட அடிக்கடி நியூஸில் கேட்போமே, தெற்கு அந்தமான் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியதுன்னு சொல்லுவாங்க. லோ ப்ரெஷர் ஏரியா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், தென் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அது அங்கிருந்து ஒரு நாள் 2 நாளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதுன்னு சொல்லுவாங்க. லோ ப்ரெஷர் ஜோன்ஸாக கிரியேட் ஆகும். தென் அதில் இருந்து டிப்ரெஷனாக ஃபர்தராக ஃபார்வர்ட் ஆகும். டிப்ரெஷனாக லோ ப்ரெஷர் ஜோன் வந்து டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆகும். டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சைக்ளோனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எவ்வளோக்கு அது ஓஷன்லேயே ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கோ அவ்வளோக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் அதுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். கொரியாலிஸ் ஃபோர்ஸோட டிஃப்ளெக்ஷனால் இங்கே இருக்கக்கூடிய சைக்ளோன்ஸு கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ மேஜராக அந்தமான் பகுதிகளில் கிரியேட் ஆகக்கூடிய இந்த சைக்ளோன்ஸு இஸ் மூவிங் இன் விச் டைரக்ஷன்ஸ் அல்லது எந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா சைக்ளோன் எப்பயுமே நார்தன் ஹெமிஸ்பியராக இருக்க போகும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் சர்க்குலேட் ஆகும். அது ட்ராபிக்கல் சைக்ளோனாக இருந்தாலும் சரி, டெம்பரேட் சைக்ளோனாக இருந்தாலும் சரி, நார்தன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலேஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே அப்படி உருவாகக்கூடிய இந்த சைக்ளோன் இஸ் இட் செல்ஃப் அ மூவிங் விண்டா. எப்பயுமே ஒரு ஓஷனை கம்பேர் பண்ண போகும்போது லேண்டில் ப்ரெஷர் இன்னும் லோவராக இருக்கும். ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் ஹையர். எப்பயுமே ஓஷனை விட லேண்டில் டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும், அதனால் லோ ப்ரெஷர் இருக்கும். அப்போ இந்த மூவிங் சைக்ளோனு இஸ் டைரக்டிங் டுவோர்ட்ஸ் தி லேண்ட் ரீஜனா. அப்போ டைரக்டிங் டுவோர்ட்ஸ் தி லேண்ட் ரீஜனை இப்படி தானே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கணும். அந்தமான் பகுதிகளில் உருவான சைக்ளோன் மேஜராக ஸ்ரீலங்காவை நோக்கி தான் போயிருக்கணும். பட் அங்கே உருவான சைக்ளோனு லேண்டை நோக்கி வர it is deviating towards the northern directions. ஏன்? கொரியாலிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம்? இந்த மூவிங் சைக்ளோனை நார்தன் ஹெமிஸ்பியராக இருக்கிறதுனால எந்த ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் பண்ணோம்? ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் பண்ணோம். அப்படி இந்த ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால இங்கே ஃபார்ம் ஆன சைக்ளோனு டுவோர்ட்ஸ் நார்தை நோக்கி டிஃப்ளெக்ட் ஆகும். இந்தியாவுடைய கோஸ்டல் ரீஜன்ஸ் நோக்கி வர நார்த்வர்ட் டீவியேஷன் இருக்கும். ஸோ அதனால் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம நிறைய தடவை நியூஸ்லேயே சொல்லுவாங்க, தமிழகத்தை நோக்கி நகர்ந்த புயலானது ஆந்திராவில் கரை ஒதுங்கியதுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரிசாவில் கரை ஒதுங்கியதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிவியர் சைக்ளோனாக ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்குன்னா அதனுடைய டிஃப்ளெக்ஷன் இன்னும் ஃபர்தராக டீவியேட் ஆகி வெஸ்ட் பெங்கால் அல்லது பங்களாதேஷை ஹிட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அப்போது எவ்வளோக்கு அந்த சைக்ளோன் அங்கேயே ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கோ அவ்வளோக்கு அதனுடைய சிவியாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதனுடைய டிஃப்ளெக்ஷன் ஃபர்தராக எலாங்கேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போது எஸ்பெஷலி நம்மளுடைய கோரமண்டல் கோஸ்டல் பகுதிகளில் we are experiencing cyclonic rainfall. புரிஞ்சுக்க முடியுதா? சைக்ளோனிக் ரெயின்ஃபால். ஸோ மற்ற பகுதிகளில் எங்கேயுமே நமக்கு வந்து ரெயின்ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே லேண்டில் ஓடக்கூடிய விண்ட்ஸாக இருக்கும். அப்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ ஆல்மோஸ்ட் ஆல் தி அதர் ரீஜன்ஸ் ஆர் கெட்டிங் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் எக்ஸப்ட் கோரமண்டல் கோஸ்ட். During the northeast monsoon, Coromandel coast experiencing good amount of rainfall rather than other portions of the India. இது cyclonic rainfall, அது orographic rainfall. அப்போ எந்தெந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைம் அப்போ சைக்ளோனிக் ரெயின்ஃபால் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதே டைமில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பகுதிகளில் we are experiencing ரெயின்ஃபால்ன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதே டைமில் எஸ்பெஷலி டியூரிங் தி ஏர்லி பீரியட்ஸ் ஆஃப் தி நவம்பர் அப்போ
நமக்கு இன்னொரு ஒரு ரீஜன்லேயும் ரெயின்ஃபால் இருக்கும். எந்த பகுதினா நம்மளுடைய நார்த் வெஸ்டர்ன் பகுதிகள், பஞ்சாப் ஹரியானா பகுதிகள்லையும் நமக்கு ரெயின்ஃபால் இருக்கும். இந்த ரெயின்ஃபாலுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் பேர்லே இருக்கு. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்னா வெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நவம்பர் அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்குமா? இதே ஹையர் ஆல்டிடியூடினல் பகுதிகளில் சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குமா? இந்த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸு இந்தியாவுக்கு மேலே இருக்கிற போகும்போது அதே மாதிரி எங்கே இருக்கும்? மெடிட்ரேனியன் சி பகுதிகள்லையும் இருக்குமா? மெடிட்ரேனியன் சி பகுதிகளுக்கு மேலேயும் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்குமா? அதாவது சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குமா? அதுவும் எஸ்பெஷலி இன்னும் சொல்ல போனால் கீழே இருக்கும். ஓகேவா? இந்த பகுதிகளில் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டும் சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் மெடிட்ரேனியன் சீயை கடந்து போகும்போது மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் வெட் வின்டர்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். வெட் வின்டர், வின்டர் அப்போ ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கிளைமேட்டிக் ரீஜன் தான் நம்மளுடைய மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை இந்த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ஒரு பகுதி மெடிட்ரேனியன் சீலேருந்து பிக் பண்ணி டுவோர்ட்ஸ் இந்தியாவை நோக்கி நகர போகும்போது இட் கிவ்ஸ் ஸ்லைட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஓவர் தி ஈரானியன் ரீஜன்ஸ், பாகிஸ்தான் ரீஜன்ஸ் அண்டு பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளைன் ரீஜன்ஸ். இந்த ஏர்லி நவம்பரில் வரக்கூடிய இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்ற விண்டுனால வரக்கூடிய ரெயின்ஃபால் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ராபி கல்டிவேஷன். ராபினா என்னது? வின்டர் அப்போ விளைவிக்கக்கூடிய கிராப் கல்டிவேஷன், வீட் கல்டிவேஷன், எஸ்பெஷலி வீட் கல்டிவேஷனுக்கு இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் ஏர்லி சீட்லிங் பீரியடுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த ரெயின்ஃபாலை கேபிட்டலைஸ் பண்ணணுன்ற காரணத்துக்காக தான் காரிஃப் சீசன் அப்போது கல்டிவேட் பண்ணியிருக்கக்கூடிய ரைஸை சீக்கிரமாக அறுவடை பண்ணி அடுத்த வீட்டுக்கான கல்டிவேஷன்ஸுக்கு டைமிங்க்கு சீக்கிரமாக பார்ப்பாங்க. அப்போ அதுக்குள்ளார அந்த லேண்டை ரெடி பண்ணணுன்றதுக்காக தான் அரிசி ரைஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்டபிள்ஸ் அங்கேயே வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ அப்போ இந்த டியூரிங் வின்டர் அப்போது பஞ்சாப் ஹரியானா ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டபிள் பேர்னிங்ன்றது தான் நமக்கு டெல்லி மாதிரியான ஹை அர்பனைஸ்டு ரீஜன்ஸில் ஃபாகி கண்டிஷன்ஸ் உருவாக போகும்போது அது ஸ்மாகாக கன்வெர்ட் ஆகி பெரிய ஏர் பொல்யூட்டிங் காம்பனன்ட்ஸாக இருக்குது. இப்போ ஸ்டபிள் பேர்னிங் அப்படின்றது எதுக்காக சீக்கிரம் பண்ணப்படுதுன்னா டு யூட்டிலைஸ் தி ரெயின்ஃபால் brought by தி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்க்கு கேபிட்டலைஸ் பண்ணணுன்ற காரணத்துக்காக தான். ஸோ அது ஒரு தனி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அதை நம்ம பார்த்துருப்போம். ரைட்டா? ஸோ அப்போது நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போது கோரமண்டல் கோஸ்ட்டில் நமக்கு சைக்ளோனிக் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியே நார்த் வெஸ்டர்ன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளைன் ரீஜன்ஸில் சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னுடைய ஒரு பிரான்ச்சான வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்ன்ற விண்ட்ஸு மெடிட்ரேனியன் பகுதிகளில் இருந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கொண்டு வந்து ஒரு நல்ல ரெயின்ஃபாலை அங்கே கொடுக்கும். அது வந்து ராபி கிராப் கல்டிவேஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் தான் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனை பற்றியும் நார்த் ஈஸ்ட் மான்சூனை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் ரெயின்ஃபால் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஓவர் தி இண்டியன் ரீஜியன்ஸ். அப்போது இதை பொறுத்து இந்தியாவில் ரெயின்ஃபாலோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸோடைய வெஸ்டர்ன் பகுதிகள்லையும் நார்த் ஈஸ்டர்ன் பகுதிகள்லையும் டியூ டு ஓரோகிராஃபிக் டைப்னால இது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்னாலையும் இங்கே அரேபியன் சி பிரான்ச்னாலையும் இங்கே தானே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால் அபவுட் 200 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணக்கூடிய வெரி ஹை ரெயின்ஃபால் ரீஜன்ஸாக இந்த பகுதிகள் இருக்கும். அப்புறம் இதுக்கு அடுத்து ஒரு
100 to 200 சென்டிமீட்டர்ஸ் ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணக்கூடிய பகுதிகளை இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கும். ஸோ சம் போர்ஷன்ஸ் ஆஃப் தி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் அண்ட் சம் போர்ஷன்ஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி சென்ட்ரல் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. இங்கே வரதுக்கான காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை திருப்பி விடக்கூடிய டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்கிற காரணத்தினால. ஸோ அப்போது இன்டீரியர் போக 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 ரெயின்ஃபால் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது எஸ்பெஷலி இந்த பகுதிகள் எல்லாமே we are experiencing moderate amount of rainfall, 60 to 100 centimeters of rainfall தான் இருக்கும். இந்த பகுதி எஸ்பெஷலி டெக்கன் பிளாட்டியூ பகுதியான இந்த பகுதியும் தார் டெசர்ட் பகுதியான இந்த பகுதியும் நார்தன் காஷ்மீர் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகளும் வெரி ஸ்கேண்டி ரெயின்ஃபால், லோவஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை ரிசீவ் பண்ணக்கூடிய பகுதிகளாக இருக்கும். இது லீவர்டு சைடு ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸாக இருக்கிறதுனாலையும் ரெயின் ஷேடோ பகுதிகளில் இருக்கிறதுனாலையும் ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவிங் ரீஜன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளம்ஸ் மேஜராக இருக்கும். இந்த பகுதிகள் மகாராஷ்டிரா பகுதிகளில் தான் யூ கேன் அப்சர்வ் மாரத்வாடா அண்டு விதர்பா பகுதிகள். ஸோ வாட்டர் ஸ்கேர்சிட்டினால அதிகமான ஃபார்மர்ஸ் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய பகுதிகளை என்ற அளவுக்கும் இருக்குது. அப்போ ஒரு மான்சூன் அப்படின்றது இருக்கக்கூடிய ஃபிசியோகிராஃபிக் கண்டிஷன்ஸ் அடிப்படையாக வச்சு தான் இருக்குன்றது இதிலிருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்தியாவுடைய ஃபிசியோகிராஃபி, அந்த ஃபிசியோகிராஃபி அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய ப்ரெஷர் பெல்ஸ் அண்டு விண்டு சிஸ்டத்தோடைய மூவ்மெண்ட்டு, அந்த விண்டு சிஸ்டம் எந்த டைப் ஆஃப் ரெயின்ஃபாலை எந்த ரீஜன்ஸில் கொடுக்குதுன்றதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் ஆனுவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இன் வேரியஸ் ரீஜன்ஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் ஓவர் தி இந்தியன் ரீஜன்ஸ். இந்தியாவில் எந்தெந்த பகுதிகள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை ரிசீவ் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இதெல்லாம் தான் இருக்குது. அப்போ எப்படி இந்த ரெயின்ஃபால்ஸ் இருக்கோ, ரெயின்ஃபாலை அடிப்படையாக வச்சு தானே இயற்கையாகவே வனங்கள் இருக்கும், நேச்சுரல் வெஜிடேஷன். அப்போ எங்கெங்கெல்லாம் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ, மோர் தென் 200 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ, அங்கே எல்லாமே யூ கேன் அப்சர்வ் தி ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட். வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் நார்த் ஈஸ்டர்ன் பகுதிகள்லையும் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால்னா என்னது? ஓரளவுக்கு ஹை டு மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய பகுதிகள் யூ கேன் அப்சர்வ் தி டெசிடியூவஸ் வெஜிடேஷன். டெசிடியூவஸ்னாலே என்னது? இலையுதிர்னா என்னது? சம்மர் அப்போ ட்ரை கண்டிஷன்ஸ் அப்போ டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸை தடுக்கிறதுக்காக ட்ரீஸே தன்னோட லீவ்ஸை வந்து ஷெட் பண்ணிடும். ஸோ தட் அது ரூட்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய வாட்டரை உள்ளுக்குள்ளாரே தேக்கி வச்சுக்கலாம் டு வித்ஸ்டாண்ட் தி ட்ரை கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இலையுதிர் காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இந்த ஹை டு மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் இருக்கும். தென் இந்த மாதிரியான கோஸ்டல் பகுதிகளில் யூ கேன் அப்சர்வ் தி மேங்க்ரூவ் வெஜிடேஷன். எஸ்பெஷலி சுந்தர்பன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள், சுந்தர்பன்ஸ், பித்தர்கனிகா, ஒடிசா ரீஜன்ஸில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் பகுதிகள், கடலூரில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் பகுதிகள் எல்லாமே மேங்க்ரூவ் வெஜிடேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. தென் இந்த மாதிரியான வெரி ட்ரை ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய பகுதிகளில் தானி வெஜிடேஷன் அல்லது ட்ரை வெஜிடேஷன் தான் இருக்கும். கேக்டஸ், இந்த மாதிரியான ட்ரை கண்டிஷன்ஸை வித்ஹோல்டு பண்ணக்கூடிய வெஜிடேஷன்ஸ் தான் இருக்கும். மற்றபடி ரோ ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய பகுதிகள் யூ கேன் அப்சர்வ் மான்டெயின் டைப் ஆஃப் வெஜிடேஷன். மவுண்டெயினுக்குன்னு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸோடைய விஷயங்கள். ஸோ இந்த கோனிஃபரஸ் ட்ரீஸு, ஆல்பைன் வெஜிடேஷன்ஸ், இதெல்லாமே யூ கேன் அப்சர்வ். இது எல்லாமே நம்ம எங்கே பார்த்துருந்தோம்? தைகா அண்டு துந்த்ரா பகுதிகள், எஸ்பெஷலி தைகா பகுதிகளில் இந்த டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ ஹை டென்சர் வெஜிடேஷன்ஸ் வந்து ட்ராபிக்கல் பகுதிகளில் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸில் தான் இருக்கும். அதை தாண்டி மேலே சப்ட்ராபிக்கல் பகுதிகளில் போக போக ஹையர் எலிவேஷன்னாலேயும் ஆப்சன்ஸ் ஆஃப் மான்சூன்னாலேயும் ரெயின்ஃபால் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் இருக்காது. ஸோ அப்போது
இந்தியாவுடைய ரெயின்ஃபாலுக்கும் இந்தியாவுடைய நேச்சுரல் வெஜிடேஷனுக்கும் எவ்வளோ க்ளோசர் லிங்கேஜஸ் இருக்குன்றதை இதை வந்து புரிஞ்சுக்கணும். இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டே இப்படி தான். இதை பொறுத்து தானே நம்ம கிளைமேட்டிக் ரீஜன்ஸில் பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான டீட்டெயில்ஸ் அபவுட் இந்தியன் மான்சூன். ஸோ அப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ்னால இந்தியன் மான்சூன்ஸ் கிரியேட் ஆகுது, சவுத் வெஸ்ட் மான்சூன் கிரியேட் ஆகிறதுக்கான ஆன்செட் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன, அதே ரெட்ரீட்டிங் மான்சூன்ஸ் அல்லது நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸாக வரப்போகும்போது என்னென்ன ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அடிப்படையாக வச்சு அது ரெயின்ஃபாலை வந்து எந்த மாதிரியான பகுதிகளை கொடுக்குது, இந்த ரெண்டோட அடிப்படையில் ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி ரெயின்ஃபாலோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆனுவல் ரேஞ்சில் இருக்குது, அந்த ஆனுவல் ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அடிப்படையை வச்சு நேச்சுரல் வெஜிடேஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட சேர்த்து இந்தியன் மான்சூன் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்தியன் ஓஷனில் இருந்து வரக்கூடிய மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ்னால மட்டும் வரது கிடையாது. இந்தியன் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய ரெயின்ஃபாலை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு பசிபிக் ஓஷனில் இருந்தும் மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் வரும். ஸோ அப்படி குளோபல் ஃபேக்டர்ஸாக இந்தியன் மான்சூன்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய 2 இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எல்னினோ லானினா அப்படின்றது. எல்னினோ லானினான்றது அப்போ அதனால் என்னன்றது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான வருஷங்களில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே தான் இந்தியா இருக்குன்னா நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், இங்கே வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும், இங்கே வந்து ஐடிசிஇசட் இருக்கும், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் இப்படி விண்டு மூவ் ஆகி இப்படி வரும்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். இதுதானே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ்னு நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி அப்படியே பசிபிக் ஓஷன் எடுத்துப்போம். பசிபிக் ஓஷனில் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், எப்பயுமே எந்த ஓஷனாக இருந்தாலும் ஓஷனோட ஈஸ்டர்ன் பகுதியும் கான்டினென்ட்டோட வெஸ்டர்ன் பகுதி என்ன கரண்ட்ஸ் இருக்கும், கோல்டு கரண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கான்டினென்ட்ஸோடைய ஈஸ்டர்ன் பகுதிகள்லையும் ஓஷனுடைய வெஸ்டர்ன் பகுதிகள் என்ன கரண்ட்ஸ் இருக்கும், வார்ம் கரண்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக வார்ம் கரண்ட்ஸ் இருக்கும். ஸோ கோல்டு கரண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனும் வார்ம் கரண்ட்ஸ் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனும் ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர் வைஸ் வேரி ஆகிற மாதிரி ப்ரெஷர் வைஸ் வேரி ஆகுமா? அப்போ கோல்டு கரண்ட்ஸ் இருக்க போகும்போது டெம்பரேச்சர் லோவராக இருக்கும், இங்கே டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும். ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் லோ டெம்பரேச்சர்னா ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சர்னா லோ ப்ரெஷர். அப்போ ஆப்வியஸ்லி வித்தின் தி ஓஷன் பசிபிக் ஓஷன் பகுதிகளில் இந்த மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸு ஹை ப்ரெஷர் ட்ராபிக்கல் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் ரீஜன்ஸ்லேருந்து வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் ரீஜன்ஸை நோக்கி நகருமா? அதை இன்னும் எயிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் நார்த்து ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் என்ன கரண்ட்ஸாக இருக்கும், வார்ம் கரண்ட்ஸாக இருக்கும். இந்த வார்ம் கரண்ட்ஸு ஏற்கனவே வார்மராக இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ஸை இன்னும் வார்மர் ஆகும். ஸோ அப்போது இங்கே இருந்து விண்டு இங்கே மூவ் ஆகும். எங்கே ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் இருந்து வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனுக்கு விண்டு மூவ் ஆகும். அதோடு சேர்த்து இப்போ இதை விட இங்கே இன்னும் லோவஸ்ட் ப்ரெஷர் இருக்கும். அப்போ இங்கே இருந்து விண்டு மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக இந்த வழியாக நம்மளுடைய மலேசியன் பகுதிகள் வழியாக மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் பசிபிக் ஓஷனில் இருந்தும் வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சோட சேரும். அப்போ இந்தியாவுடைய மான்சூனை டிசைட் பண்ணுறதுல இந்தியன் ஓஷன்லேருந்து வரக்கூடிய மான்சூன் பியரிங் விண்ட்ஸும் பசிபிக் ஓஷன்லேருந்து வரக்கூடிய மான்சூன் பியரிங் விண்ட்ஸும் ரெண்டுமே முக்கியமான காரணிகளாக இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே இந்த கண்டிஷன்ஸ் அன்ஃபேவரபிளாக இருந்தால் அந்த வருஷம் நமக்கு மான்சூன் வந்து டெஃபிசிட்டாக இருக்கும். லோ ரெயின்ஃபால் மான்சூன் கண்டிஷன்ஸ் அந்த வருஷம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் we are getting good amount of rainfall. இதே மாறின கண்டிஷன்ஸ் இதில் பசிபிக் ஓஷன்ஸில் மாற்றங்கள் உருவானுச்சுன்னா நமக்கு ரெயின்ஃபால் குறைய ஆரம்பிக்கும். அப்படி மாறக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் தான் இந்த எல்னினோன்றது. எல்னினோ அப்படின்றது. அப்போ இந்த எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இங்கே பார்த்தா என்ன சொல்லியிருந்தோம், நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் வார்ம் கரண்ட்ஸ்ன்றது நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக? அப்போது இந்த வார்ம் கரண்ட்ஸ் என்ன பண்ணும், எப்பயுமே டுவர்ட்ஸ் வெஸ்ட்டை நோக்கி போகும்போது
வார்ம் வாட்டர்ஸை கொண்டு வந்து வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் பகுதிகளில் வார்ம்னஸை கூட்டிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக வார்ம்னஸை கூட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கரண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்பிட்வீனில் ஓடக்கூடிய கரண்ட்டு தான் என்னது? கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட். இதுவும் நம்ம பார்த்துருந்தோம். கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட். இந்த கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட் என்னது? வார்ம் கரண்ட் தான். ஏன்னா எல்லாமே ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸில் ஃப்ளோ ஆகுறது தான். கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட்டோடைய ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே? வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ஸ். ஈக்வட்டோரியல் கரண்ட் எங்கே? ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன். அப்போ இந்த கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட் என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர்ஸை இந்த சைடு எகைன் கொண்டு போயிட்டு இருக்கும். கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட் இப்படி கொண்டு போய்கிட்டே இருக்க போகும்போது எவ்ரி சைக்கிளில், அதாவது ஒரு 3 to 8 இயர் சைக்கிள்குள்ளார, ஒவ்வொரு 3லேருந்து 8 வருஷங்களுக்குள்ளார இந்த ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் சொல்கிறோம்ல, ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், அதாவது பெருவியன் கரண்ட் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் வார்ம் வாட்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட்னால கொடுக்கப்பட்டு கோல்டு கரண்ட் when it is replaced by warm waters brought by the counter equatorial current, இந்த ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் பகுதிகளில் கண்டிஷன்ஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆகும். வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் ஹை ப்ரெஷரும் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் கூட ஆரம்பிக்கும், இங்கே டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷன்ஸ் தான் என்னது? த cold Peruvian current or Humboldt current is replaced by the warm waters brought in by the counter equatorial current. நடக்கிற இந்த கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் என்னது? எல்னினோ கண்டிஷன், எல்னினோ இயர். அப்போ ஆப்வியஸ்லி என்ன நடக்கும்? நார்மலான வருஷம் அப்போ ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்லேருந்து வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனுக்கு விண்டு மூவ் ஆகும். திரும்ப வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்லேருந்து இந்தியாவை நோக்கி வரப்போகும்போது நல்ல அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வரும். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக என்ன நடக்கும்? இங்கே இருக்கக்கூடிய விண்டு இங்கே ஹை ப்ரெஷர், இங்கே லோ ப்ரெஷர் இருக்க போகும்போது இங்கேருந்து இங்கே விண்டு மூவ் ஆகும், இந்தியாவை நோக்கி வராது. அப்போ பசிபிக் ஓஷன்ல இருந்து வரக்கூடிய விண்டுன்றது எல்னினோ அப்போ வராத காரணத்தினால we are experiencing deficit rainfall. புரியுதா? அப்போ எல்னினோ வருஷம்னா நமக்கு மான்சூன் ரெயின்ஃபால் குறையக்கூடிய வருஷம்னு அர்த்தம். இதுக்கு அப்படியே எக்ஸாக்டா ஆப்போசிட் என்னது? லானினா. லானினா அப்படின்றது இப்போ நார்மல் இயர் மாதிரி இன்னும் ஹையர் அமௌண்ட் ஆஃப் மாய்ச்சர் கண்டென்ட் வெஸ்டர்ன் பசிபிக் ஈஸ்டர்ன் டு வெஸ்டர்னுக்கு வரும், வெஸ்டர்ன்லேருந்து இந்தியாவை நோக்கி வரும். லானினா இஸ் ஆப்போசிட் டு எல்னினோ. அப்போ லானினா கண்டிஷன் அப்போ நமக்கு நார்மலாக வரக்கூடிய ரெயின்ஃபாலை விட அபண்டன்ட் ரெயின்ஃபால் நமக்கு கிடைக்கும். எல்னினோ அப்போ நார்மலாக வரக்கூடிய ரெயின்ஃபாலோட டெஃபிசிட் ரெயின்ஃபால் கிடைக்கும். அப்போ லானினா அண்ட் எல்னினா இஸ் அசோசியேட்டட் வித் பசிபிக் ஓஷன். ஓகேவா? இதே மாதிரி இந்தியன் ஓஷன்லையுமே we are having two different conditions. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா இந்தியன் ஓஷன் டைபோல். இந்தியன் ஓஷன் டைபோல். இந்தியன் ஓஷன் டைபோல் பேர்ல என்னது? டைபோல். டைபோல்னா என்னது? ஆல்டர்னேட்டிவ் கண்டிஷன்ஸ். நம்மளுடைய அரேபியன் சி இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் பகுதியிலையும் பே ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் பகுதிகள்லையும் எப்படி ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ஸில் ஆல்டர்னேட்டிவ் கண்டிஷன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் வெஸ்டர்ன்லையும் இந்தியன் ஓஷன்லையும் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ஸ்லையும் ஆல்டர்னேட்டிவ் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ எப்பெல்லாம் நமக்கு ரெயின்ஃபால் நல்லா வரும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர்லேருந்து விண்டு இங்கே வந்துட்டு தான் இங்கே வரணும். கரெக்டாக? ஸோ அப்போது வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷனில் வார்மராக இருக்குது அப்படின்னா அங்கே லோ ப்ரெஷர் இருக்கும். வார்மராக இருக்க போகும்போது இன்னும் சவுத்துலேருந்து அதிகமான மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணும், திரும்ப இங்கேருந்து இங்கே லேண்டை நோக்கி போகும். அப்போ வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் பகுதிகளில் அரேபியன் சி பகுதிகளில் வார்மராக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். அதே
ஆல்டர்னேட்டிவ் கண்டிஷன்ஸில் நமக்கு இங்கே வந்து ஹை ப்ரெஷரோ இங்கே வந்து லோ ப்ரெஷரோ இருந்துச்சுன்னா இந்த மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸு இப்போ மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ் இந்த ஹை ப்ரெஷர் விண்டை தாண்டி தானே இந்தியாவுக்கு வரணும். ஹை ப்ரெஷர் விண்ட்ஸு கோல்டு கரண்ட் மாதிரி எப்பயுமே அது என்ன பண்ணும், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஏரை அலோவ் பண்ணாது ஹை டென்சிட்டினால், ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை கோல்ட்னஸ் அண்ட் ஹை டென்சிட்டினால். அப்போ ஹை டென்சிட்டி அண்ட் கோல்டு வாட்டர்ஸ் ஆன் தி வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் என்ன பண்ணோம்னா நமக்கு இந்தியாவை நோக்கி வரக்கூடிய மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை பார்க்கும். அப்போ அது என்னவா தான் இருக்கும், நமக்கு நெகட்டிவ் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் டைபோல், நெகட்டிவ் ஐஓடின்னு சொல்லுவோம், நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். அப்போ இந்த மாதிரி இந்தியன் ஓஷன் பகுதிகளில் வெஸ்டர்ன் சைட்லேயும் ஈஸ்டர்ன் சைட்லேயும் என்ன மாதிரியான ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து இந்தியாவுடைய மான்சூன் டிட்டர்மைன் பண்ணப்படும். அப்போது தீஸ் டூ ஃபேக்டர்ஸ், இந்தியன் ஓஷன் டைபோல் இன் இந்தியன் ஓஷன்லேயும் எல்னினா லானினா ஃபேக்டர்ஸ் இன் பசிபிக் ஓஷனும் இந்தியாவுடைய மான்சூனு நார்மலாக இருக்கணுமா, அபண்டண்ட்டாக இருக்கணுமா, டெஃபிசிட்டாக இருக்கணுமான்றதை ஒவ்வொரு வருஷமும் தீர்மானிக்கும். இது ஒவ்வொரு தடவையும் மாறி மாறி வரலாம். இதனோட காம்பினேஷன்ஸை பொறுத்து ஒவ்வொரு வருஷமும் இந்தியன் மான்சூனுடைய ரெயின்ஃபால் டிட்டர்மைன் பண்ணப்படும். அப்போ இதெல்லாம் தான் அதர் குளோபல் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் டிசைடிங் தி அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இந்தியா ரிசீவ்ஸ்ன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் நமக்கு மான்சூனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? ஸோ அப்போது இந்தியன் மான்சூன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் எது எது, சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்ன டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இந்தியாவுக்குள்ளார கொடுக்குது, அது எப்படி இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதுக்கும் நேச்சுரல் வெஜிடேஷனுக்கு என்ன சம்மந்தம், இந்த இந்தியன் மான்சூனை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பசிபிக் ஓஷன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபினாமினாவான எல்னினோ அண்ட் லானினா எப்படி இந்தியன் மான்சூனை அஃபெக்ட் பண்ணுது, இந்தியன் ஓஷன் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன் டைபோல் எப்படி இந்தியன் மான்சூன் அஃபெக்ட் பண்ணுதுன்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ரைட்டா? ஸோ இதோட இந்த செஷன் வந்து நமக்கு முடிவுக்கு வருது. அண்டு அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இதோட நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கோர்சஸும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியோட என்டையர் டாபிக்ஸும் இந்தியன் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்சுவல் டாபிக்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே உங்களுக்கு இந்தியன் ஜியாகிரஃபி ரிலேட்டடாக மேப் பேஸ்டாகவும் ஃபேக்ட் சென்ட்ரிக்காகவும் தான் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது வரைக்கும் படித்த ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அண்டு இந்தியன் ஃபிசியோகிராஃபி அலாங் வித் இந்தியன் மான்சூன் அடிப்படையாக வச்சு அந்த விஷயங்களை நீங்கள் நம்மளோட என்சிஆர்டி புக்ஸ் அண்ட் என்ஐஓஎஸ் புக்ஸ் அண்ட் பேசிக் ரெஃபரன்ஸ் புக்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஜியாகிரஃபி செஷனும் அலாங் வித் தட் அதர் சப்ஜெக்ட்ஸோடைய ஃபவுண்டேஷன் கோர்சஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப எங்கள் சைட்லேருந்து தேங்க் பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.